ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஈஸியான அவல் உப்புமா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் உப்புமா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டி அவல், ரொம்ப பேப்பர் அவலாட்டம் ரொம்ப தின்னாக இருக்காது. ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்கான அவல் எடுத்துக்கிட்டால் அவல் உப்புமா டக்குன்னு குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நேரத்துக்கு அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். பாருங்கள், இதோட திக்னஸ் இந்த அளவு தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக மெலிஸாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லிருந்து 3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது சாஃப்ட் அவல் அப்படிங்கிறனால ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்ததும் இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உடையும். அந்த மாதிரி உடஞ்சி வந்ததும் இதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி வச்சுருங்க. கையில் பிள்ளையே வேண்டாம். இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ அடுத்ததாக அவல் உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அவல் உப்புமாக்கு சீரகம் சேர்க்குறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறனால பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு டைம் நல்லா பிரட்டி விட்டதும் இதில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3 காய்கறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் தனியாக இதை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. நம்ம குட்டி குட்டியாக சேர்த்துருக்கனால காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம வடிகட்டும் போது இருந்ததை விட நல்லாவே உதிரி உதிரியாக வந்திருக்கு. அந்த ஈரப்பதத்திலேயே அவல் எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதை எவ்வளோ கிளறினாலும் இது உடையாது. இப்போ இதில் இருக்கிற காய்கறி அவல் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கிளறியாச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட், டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு இப்போ இதில் ஒரு 5 டிராப்ஸ் வரைக்கும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிகிறப்ப சாப்பிடும் பொழுது அந்த லெமன் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பிளெயினாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் லெமன் ஃப்ளேவரோட திகட்டாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த அவல் உப்புமா ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூடாகி வந்துடும். நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ கலர்னாலும் இந்த அவல் உப்புமா கொஞ்சம் கூட உடையாது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அவல் உப்புமாக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பிளைனாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.